ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்குங்க. டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வெவ்வேறு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகி முடியும் வரைக்கும் 2 முக்கியமான சுக்கிர பயிற்சியானது நடக்க போகுது. சுக்கிரன் தான் இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு டிசம்பர் மாதத்தில். இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதாங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. சுக்கிரனுக்கும் ஜாக்பாட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய தொடர்பு இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் சுபத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் தான் சுகத்தை அள்ளித்தரக்கூடிய முக்கியமான கிரகம் என்று சொல்லப்படுது. நம்மள நிறைய பேருக்கு நம்மளுக்கு எதனால் நல்லது நடக்குது அப்படிங்கிறது தெரியாமையே இருக்குது. ஸோ நல்லது நடக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருக்கிறது சுக்கிரன் தான். சுக்கிரன் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை ரொம்ப அள்ளித்தருவராக இருக்கிறாரு. சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் சரியாக இருந்தால் சூப்பர் பலன் கிடைக்கும். அதே சாதகமற்று இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதுலேயும் சுக்கிர பயிற்சி ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய பயிற்சி. 23 நாட்கள்லேயே சுக்கிரன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். அதனால் சுக்கிர பயிற்சி ஆண்டுடைய இறுதி வாய்ப்பாக நமக்கு வந்திருக்கிறதுனால இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக செல்வம், ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியதில் சுக்கிரனை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவர் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக 2025 ஜனவரி வரை உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. அது என்ன மாதிரியான அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நவக்கிரகங்கள்லேயே இவர் ஒருவர் மட்டும்தான் செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவர் அள்ளி தருவராக விளங்குகிறாரு. இப்பேற்பட்ட சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதியில் மகர ராசிலையும் 28ஆம் தேதி கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்க போகுது. மங்கள நிகழ்வுகளும் தடையே இல்லாமல் நடக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றத்தை காண்பதற்கு உதவியாக இருப்பார். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிறைய இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனை பற்றிய சில பொது குணங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சுக்கிர பயிற்சியில் ஏதாவது பரிகாரம் செய்கிறதுக்கு சுக்கிரனுக்கு உகந்த சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுக்கிரனை பற்றி சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனை பற்றி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது பரிகாரம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுக்கிரனை பற்றி கொஞ்சம் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்குங்க. அதாவது கிரகங்களில் மிகவும் பிரகாசமானவராகவும் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கிரகமாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிர பகவானுக்கு உகந்த சில விஷயங்கள் இருக்குது. அதை இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரனுடைய நிறம் வெண்மை நிறம். சுக்கிரனுடைய குணம் சாத்விகம். சுக்கிரனுடைய மலர் வெண்தாமரை. சுக்கிரனுடைய ரத்தனம் வைரம். சுக்கிரனுடைய சாமித்து அத்தி. சுக்கிரனுடைய தேவதை இந்திராணி. சுக்கிரனுடைய பிரத்யோதி தேவதை இந்திரன். சுக்கிரனுடைய திசை கிழக்கு. சுக்கிரனுடைய ஆசான வடிவம் ஐங்கோணம். சுக்கிரனுடைய வகனம் கருடன். சுக்கிரனுடைய தானியம் வெள்ளமொச்சை. சுக்கிரனுடைய உலோகம் வெள்ளி. சுக்கிரனுடைய பிணி சீதளம். சுக்கிரனுடைய சுவை இனிப்பு. சுக்கிரனுடைய ராகம் பரம்பு. சுக்கிரனுடைய நட்பு கிரகம் புதன், சனி, ராகு, கேது. பகை கிரகம் சூரியன், சந்திரன். சமம் செவ்வாய், குரு. சுக்கிரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம், துலாம்.
மூல திரிகோணம் வந்து சுக்கிரனுக்கு துலாம் ராசி. சுக்கிரனுடைய உச்ச வீடு மீனம், நீச்ச வீடு கன்னி. நட்சத்திரம் வந்து பரணி, பூரம், பூரடம். சுக்கிரனுடைய தசகாலம் 20 வருடம். பார்வை வந்து 7ஆம் இடம். பாலினம் வந்து பெண்ணு. கோச்சார காலம் 1 மாதம். சுக்கிரனுடைய உயரம் நடுத்தரம். சுக்கிரனுடைய உபக்கிரகம் இந்திரதனுசு. சுக்கிரனுடைய ஸ்தலம் ஸ்ரீரங்கம், காஞ்சனூர். இதுதாங்க சுக்கிரனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய சொல்லப்பட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுக்கிரனை பற்றி இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ அடுத்ததாக இந்த சுக்கிர பயிற்சினால் டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். சுக்கிரனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத துலா ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. துலா ராசி சித்திரை 3, 4 பாதம், ஸ்வாதி, விசாகம் 1, 2, 3 பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த டிசம்பர் மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். அதனால் எதுக்கும் கோபம் வராமல் இருக்கிறது நல்லது. எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதனை சாமர்த்தியமாக சமாளிக்கிறது தான் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. எதிலுமே இழுப்பறியான நிலை வந்து காணப்படும். அந்த இழுப்பறியான நிலையை வந்து நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேனேஜ் பண்ணும். அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். அடுத்தவர்கள் கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க. இல்லைனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொந்தரவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் டென்ஷன், வீண் அலைச்சலும் இருக்கும். வீண் பகையானது உண்டாகும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் கூட தாமதம் ஏற்படும். பணவரவை எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்குங்கிறதுனால புதிய விஷயங்கள் எதையும் செய்ய வேண்டாம். கடன் விஷயங்கள்லாம் தள்ளி போடுவது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கவனமாக இருக்கணும். இல்லைனா சப்ளை செய்யக்கூடிய பொருட்களுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்காம போகலாம். தொழில் வியாபாரத்துலேயும் உத்தியோகத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் தேவை. வாழ்க்கை துணையுடைய விஷயத்தில் கூட ரொம்ப பேச்சில் நிதானம் தேவை. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம். அதனால் அவங்களோட வகையில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளெல்லாம் ரொம்ப அனுசரித்து செல்லணும். பிள்ளைகளை அனுசரித்து செல்லணும்னா அதில் ஒரு பாதிப்பு உண்டாகும். பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணும். இல்லைனா காரியங்கள் சாதகமாக செய்து முடிக்க முடியாது. எதிர்பார்த்த தாள்கள்லாம் தாமதப்படலாம். அதனால் எதிர்பார்த்த தாள்கள் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையை இழக்காதீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட சொத்துக்கள் அடைவதில் தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவர்களோடு மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை வரும். அதனால் உயர்நிலையில் இருக்கிறவங்களோடு ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்படலாம். அதுலேயும் கவனமாக இருக்கணும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகும். வாகனங்களை முடிஞ்ச அளவு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். தேவையான வசதிகள் கிடைப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கிடைக்கும். தொழில் வியாபாரம் அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்கலாம். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். மொத்தத்தில் அரசியலில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் பின்னடைவு ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் டென்ஷன் ஏற்படலாம். அதனால் எதிலும் எச்சரிக்கையாக இருங்க. மொத்தத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எச்சரிக்கை பயிற்சி என்று சொல்லலாம். இந்த டைம் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா, வெள்ளிக்கிழமையில் வெள்ளை கொண்டக்கடலை வந்து சுக்கிர பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்தீங்கன்னா சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதம் நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திருங்க. உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பருக்கு 7, 8. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் டிசம்பரில் 14, 15. ஸோ முழுமையான பலன்கள் துலா ராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் சுக்கிர பயிற்சினால் பெறக்கூடியது இதுதான்.
ஸோ டிசம்பர் 31 வரையும் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த பலனை நீங்கள் பார்த்து கரெக்டாக பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.